அடுத்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி அழகாக இருந்தது. இந்த திமுக ஆட்சியில் ஒரே வெளிநாட்டு முதலீடு அந்த முதலீடுன்னு சொல்லி சலுகைகள் நிறைய சலுகைகள் ஒன்றுமே மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத சலுகையாக இருந்து இவருடைய ஆட்சி மக்கள் பிடிக்காமே இருக்காங்க. ஆனால் எடப்பாடி அந்த 5 வருஷ கால இடைப்பட்ட ஆட்சி அழகாக கொண்டு போனால் தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் எடப்பாடி வர்றதுக்கு கண்டிப்பாக ஆதரவு அளிங்க. அடுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்கறது, வீட்டுக்கு 1000 ரூபா கொடுக்கறது, இலவச பஸ்ஸு, மகளிருக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற காரணத்தினால அடுத்த முதல்வராக மு.க.ஸ்டாலின் வர்றது. அதாவது இப்போ தமிழ்நாட்டில் இப்போ மக்கள் மாற்றங்களை விரும்புகிறாங்க. ஏன்னா இப்போ எப்படி சொல்லணும்னா இப்போ 2 கட்சியுமே மாறி மாறி அவங்களோட குறைகள் இவங்களோட குறைகள் மாறி மாறி சொல்கிறாங்களே தவிர எதுவுமே பொதுமக்களுக்கு எந்த ஒரு நல்ல திட்டங்களும் கொண்டு வந்த மாதிரி இல்லை. 2வது தேர்தல் வாக்குறுதிகள் அவங்க அதாவது அறிவிக்கிற 400 வாக்குறுதிகள் ஒரு 10% கூட அவங்களால முழுமையாக நிறைவேற்ற முடியல. அந்த 10% நிறைவேற்றினாலும் அதுலேயும் சில இது எடுத்து அதாவது அதில் ஒரு மகளிர் உரிமை தொகை எடுத்துக்கிங்களேன் எல்லாத்துக்கும் செய்கிறாங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு அதில் தகுதிங்கிறத கொண்டு வராங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய பொய்யான வாக்குறுதியெல்லாம் இருக்குது. நம்ம இப்போ புதுசாக இளைஞர்கள் எல்லாருமே உங்களுக்கு பொதுமக்கள்லேருந்து எல்லாருமே இப்போ பார்த்தாச்சுன்னா விஜய் ஒரு புதுசாக ஒரு வரத்தில் நல்லா ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்னு நினச்சி எல்லாருமே அதாவது விஜய்க்கு வாக்களிக்க எல்லாமே ரெடியாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அவர் ஒவ்வொரு இடத்துல தேர்தல் பரப்புரை கோச்சில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது கூட்டங்கள். இப்போ மற்ற கட்சி ஆளுக்கு ரூபா கொடுத்து கூட்டு போய் அவங்களால கூட்டத்தை கூட்ட முடியல. அப்படின்னு மக்கள் இப்போ விழிப்புணர்வு ஆகிட்டாங்க. ஒரு விலைவாசி எடுத்துக்கிடுங்க, எங்கே பார்த்தாலும் ஒரே இப்போ நேற்று ஒரு ரேட்டு இன்றைக்கி ஒரு ரேட்டு அப்படி ஒவ்வொன்று வரி மேலே வரி போட்டு இடத்துல பொதுமக்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டிப்பாக வரக்கூடாது. ஏன்னா கோயிலை பார்த்தீங்கன்னா கோயில் நடக்க முடியல. ஒரு விசேஷ டைம் வந்தாலும் சாக்கடை, எங்கே போனாலும் சாக்கடை. ஒரு விஐபி காலையில் 4 மணிக்கு திறக்கிற கோயில் இப்போ 7 மணிக்கு தான் திறக்குது. ஏன்னா 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஃபுல்லாக விஐபி தரிசனம் மட்டும்தான். முதலமைச்சர் அவங்க பொண்டாட்டி வரணும், அவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மந்திரிகள் மட்டும்தான் 9 மணிக்கு நடைய சாத்திடுறாங்க. திருப்பதி மாதிரி கொண்டு வர்றதுக்கு பிளான் போடுற மக்கள் ஃபுல்லாக கஷ்டம். அதனால அடுத்த முதல்ல ஸ்டாலின் திருச்செந்தூரை மக்களை பொறுத்தவரைக்கும் வரக்கூடாது. எடப்பாடியாச்சு 4 வருஷமா அவர் உருண்டு திரண்டு வந்தாலும் 4 வருஷம் சூப்பராக பண்ணாரு. எந்த மக்களுக்கும் ஒரு தொந்தரவு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு ஹிந்திக்கார பையனை அடிச்சு கொண்டுட்டாங்க, அவன் செத்து போயிட்டான். ஆனால் போலீஸ் அதிகாரி சாவலங்காரு. அதனால பெரிய கொடுமை. திமுக ஆட்சியில் எங்கே போனாலும் கலவரம். சும்மா நம்ம ஆறுமே கடை வச்சுருக்கோம், கடையில அங்கே வந்த கட்ட பஞ்சாயத்து திமுககாரங்க. எங்கே போனால் திமுக ஆட்சி ஒளிஞ்சா மட்டும்தான் எடப்பாடியாச்சு வரணும், வந்தால் நல்லா இருக்கும். எடப்பாடியாச்சு மேலே பிஜேபி கூட்டணி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். பாண்டியராஜன் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் சிந்திக்கின்ற ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா. அவர் ஆதரவு பெற்ற கட்சி தான் அடுத்த முதல்வராக ஆக முடியும், ஆக வேண்டும்.